லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு புகழேந்தி, அதிமுக பெற்றிருந்த வாக்குகள் அப்படியே இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, இல்லை அதை விட கூடுதலாக இருக்கு அப்படின்றப்போ அதிமுகவினர் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. இன்னொன்று, பாஜக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை திமுக ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற இடத்துல ஒரு சாய்ஸும் இருந்தது. ஸோ அது திமுகவை நோக்கி தான் நகர்ந்திருக்குன்னு பாக்குறீங்களா? நான் பேசுறது கேக்குது இல்ல? நான் முதல்ல டேட்டா இல்லாம பேச மாட்டேன், குறிப்பு இல்லாம அந்த சிபி சிட்டர்ஸ் எல்லாம் அவங்க வழியில வந்தவனாலதான் நான் தவறா பேசவே இல்லை. நான் ஏடிஎம்கே என்னை விட அம்மாவுக்கு க்ளோஸா இருந்தவங்க யாராவது இருந்தா சொல்லிக்கிட்டு பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கூர்ந்து கவனிங்க. 2016 40,000 ஓட்ட பாமக வாங்கியிருக்காங்க, 2016 தனியா நிக்குதாங்க. அப்போ ஏடிஎம்கேல சின்ன சின்ன கூட்டணியை வச்சு கூட்டணியை வேண்டான்னு முடிவு பண்ணி அம்மா தேர்தலில் நின்று தொடர் வெற்றியை பெறாங்க. கரெக்டா? அப்ப 40,000 வாக்குகளை பாமக வாங்குது. இப்ப பாருங்க, 11,000 நீங்க சொன்ன மாதிரி 3 மடங்கு அதிகமாயிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகம். 33,000 சொச்சம் 151 வாக்குகளை வாங்குகிறது. நாம் தமிழர் கட்சி அந்த 8,000 தான் முடிய எழுதி வச்சுக்கோங்க. அது ஏறவே ஏறாது, இறங்கவே இறங்க எனக்கு தெரியும். முடியும் போது நான் அம்மா ஸ்ரீரங்கம் தொகுதியில இன்சார்ஜா இருந்தேன். கடைசியா அம்மாவுக்கு தான் முடிவு வருது. ரொம்ப லேட்டா சொன்ன முடிவு அது. லைன்லயே வந்துட்டாங்க நடுவில் அவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, டிரான்ஸ்பர் பாமக இருந்ததுன்னா வாக்குகள் பாமகனுடைய லீடிங் இப்போ அதிகமாயிட்டு இருக்கணும், நாம் தமிழர் கட்சியினுடைய லீடிங் அதிகமாயிட்டு இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? 1,10,156 வாக்குகளை அருமைக்குரிய அண்ணன் இவிகேஎஸ் இளங்கோவன், எங்க அரங்கத்தில் இருக்க அண்ணன் அந்த இளங்கோவன், அவர் எலெக்ஷன்ல ஈரோடு எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ல 64.58% வாங்கினார். ஏடிஎம்கே 43,923 வாக்குகளை 25.75% வாங்குச்சு. பட் இங்க அதெல்லாம் தட்டி எரிஞ்சிரும் போல் இருக்கு விக்கிரவாண்டி. என்னுடைய கால்குலேஷன் படி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லீடிங் போலாம். இப்ப போயிட்டு இருக்கிற நிலைமை அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. விக்கிரவாண்டியில இது ஈரோடு பை எலெக்ஷன்ல மக்கள்லாம் பட்டியல அடைச்சிட்டாங்க, அதனாலதான் ஓட்டு போட்டாங்க, இங்க இதுதான் நடக்கும், அதனாலதான் நாங்க புறக்கணிச்சோன்றது. அப்ப எடப்பாடியோடைய கருத்து நியாயமானதாக இங்க தோன்றுறீங்க இல்லையா? அப்ப 2,000 ரூபாய் கொடுத்தது பொய்யோ, 2000 ருபீஸ் ஓட்டு கொடுத்தது ஈரோடுல பொய்யோ? இல்ல அப்படி பேசிக்கிறாங்கல்ல ஜனங்க, சொல்றாங்களே 2,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டதும் நீங்க ரோடா அலைஞ்சதும் ஒண்டி வரியா தைரியம் இருக்கான்னு வண்டி மேல நின்று அன்பார்லிமெண்ட் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுலாம் பொய்யா? சேலஞ்ச் பண்ணது பொய்யா? நெட்டல எங்கிட்ட இருக்குன்னு சொன்னது பொய்யா? அதுக்காக அண்ணாமலை விட்டு கொடுத்து பிஜேபி விட்டு கொடுத்துருச்சு, ஓபிஎஸ் நீங்களும் விட்டு கொடுங்க, அண்ணனை விட்டு கொடுக்க சொல்லி போய் நிக்க சொன்னது. அப்ப தோல்வி தானே சார். அதுக்கு என்ன இப்போ நான் திருப்பி இங்க பாயிண்ட் அவுட் பண்றது, ஐயா 9,573 வாக்குகள் தான் வித்தியாசம். 9,573 வாக்குகள் இப்ப பாருங்க 20,000 வாக்குகள் வித்தியாசம். 3வது ரவுண்டே முடியல, 3வது 4வது ரவுண்ட்லயே இந்த யோகத்தில் இருக்கு. அப்ப ஏன் விட்டீங்க? 84,000 வாக்குகள் எங்க போச்சு? அப்போ இதுக்கு இங்க போச்சுங்க, அங்க கொஞ்சம் போச்சுங்க, அதுக்கு மேல கொஞ்சம் போச்சுங்க. ஏடிஎம்கே காரன் டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க, எல்லாம் வேண்டாம். ஏன்னா கீழே விழுந்து மீசையில மண்ணு ஓட்டலையா நமக்கு? பாருங்க, நீங்க கால்குலேஷன் பார்த்து பேசுங்க. ஆகவேதான் சொல்றேன், திராவிடன் ஐடியாலஜி சாரிங்க. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞரும் இப்படி வந்துருச்சு. இது எவனாலையும் மாத்தி எழுத முடியாதுங்கிறத தேர்தல் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன அம்மா படத்தை இன்னொருத்தர் போய் போட்டா ஒத்துக்க மாட்டாங்க. அதை முன்வைக்கிறார். ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறீங்க, அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்பர் 20,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் மாறும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மரியாதைக்குரிய அண்ணன் பேசும்பொழுது 2016 42,000 ஓட்டு பாமக வாங்குச்சு, அப்படி பார்த்தா இப்போ நிறைய வாங்கியிருக்கணும். அப்போ 2016 அதிமுக எவ்வளோ வாங்குச்சு? அந்த கேள்வி இருக்குல்ல. 42,000 52,000 10,000 ஓட்டு தான் அதிமுக அதிகமாக பெற்றது. அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அந்த 10,000 ஓட்டு பிரிஞ்சு வந்திருக்கு, சேர்ந்து வந்திருக்கு, நம்ம எடுத்துக்க முடியுமா? தேர்தலுக்கு தேர்தல் மாறும். அடுத்த தேர்தலில் அதிமுக தனியார் நின்று வாங்கிய வாக்குகள் என்பது 52,000 தான் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில். அன்றைக்கி 42,000 ஓட்டு பாமக வாங்குச்சு. அடுத்த தேர்தலில் கூட்டணியில் சந்திக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்குது, அதுக்கு பிறகு தேமுதிக கூட்டணியில் இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் மக்களுடைய மனநிலை மாறும். 68,000 வாக்குகள் தான் கடந்த இடைத்தேர்தலில் திமுகவே வாங்கியிருக்கு. 2019 இடைத்தேர்தலில் திமுகவே 36% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் மனம் மாறும். அதே மாதிரி மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அண்ணன் சொன்ன மாதிரி 2,000 ரூபாய் மக்களை சிந்தித்து வாக்களிக்க விடாத சூழ்நிலை எல்லாம் இந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். கடந்த இடைத்தேர்தலில் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த இடைத்தேர்தலில் நடந்தது. கொண்டு போய் பிரச்சாரத்தை சந்திக்க முடியாத சூழ்நிலை. உதாரணத்துக்கு நாம் தமிழருடைய வாக்கு ஏன் கீழே போச்சு?
ஏன் குறையுது அப்படின்னா அவங்கள வந்து சந்திக்க முடியல. வாக்காளர்களை சந்தித்து ஓட்டு கேட்பதற்கான முறை கூட அங்கே இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒரு தேர்தலுக்கான சூழ்நிலை மாறும்போது இந்த இடைத்தேர்தலை வைத்து இவங்களுடைய வாக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அவங்களுடைய வாக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, வாக்கு சதவீத கணக்கு என்பது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான். அதிமுக ஒருவேளை நின்றிருந்தா பாமக என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. எங்களோட பேஸ் ஓட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, மக்களுடைய மனநிலை தீர்ப்பளிக்கக்கூடியவர் மக்கள் தானே. அதிமுக பெண்ணகர இடைத்தேர்தலில் நின்னாங்க, அவங்க முன்னேறி நாங்கள் வந்தோம்ல. ஒரு தேர்தலில் மாறும், ஒரு தேர்தலில் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பால் போர் மாறும். ஆனால் இடைத்தேர்தல் என்று பொறுத்தவரை, அதுவும் இந்த இடைத்தேர்தலில் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்காத ஒரு தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் வாங்குறது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்த சுற்றினுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. 5வது சுற்று. 5வது சுற்றினுடைய முன்னிலை நிலவரம் பார்க்கலாம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்